அதான் எவன் ஒருத்தன் கர்த்தர் வரப்போகிறார், எக்கால சத்தம் தொனிக்க போகுது, கர்த்தர் வரப்போகிறார்னு சொல்லும்போது கிட்டு 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 கிட்டுன்னு ஆடுறானோ அவன் பூரண பரிசுத்தம் இல்லைன்னு அர்த்தம். எப்படி? அவன் பூரணமான பரிசுத்தம் இல்லைன்னு அர்த்தம். எப்போ வருவார் என் மணவாளன், எப்போ வருவார் என்று ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருங்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவர்கள் பூரணமாக இருக்கிறார்கள் என்ற அர்த்தம். யார் கர்த்தருடைய வருகைக்கு பயப்படுவார்? நான் சாத்தான் பயப்படுவான். தேவனுடைய ஜனங்களே, கர்த்தருடைய வருகைக்கு யார் பயப்படுவானா? சாத்தான் பயப்படுவான். ஏன்னா அவனுக்கு நித்தியாக்கினே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவன் பயப்படுவான். அதனால கூடுமான மட்டும் ஜனங்களை வஞ்சிப்பான். அவனுடைய வலையில் சிக்கக்கூடியவங்களும் அநேகர் போய் கொண்டு இருக்கிறாங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் போராடுகிறதற்கு முன்பு ஜெபத்திலே சரி, உபவாசத்திலே சரி, வேதம் வாசிப்பில் நம்ம கர்த்தரோடு நெருங்கக்கூடிய காரியங்கள் நம்ம வரும் பொழுது என்ன குறைபாடு நம்மகிட்ட இருக்குது? பாவ அறிக்கை செய்யுங்கள். நம்ம இந்த பூமியில் வாழ்கிறதுனால